வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி 2009ல இருந்து எந்தெந்த தேர்தல்லாம் நின்றுருக்காங்க, எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்கு, சீமான் அவர்கள் எந்தெந்த தொகுதியிலலாம் நின்றுருக்காரு, அவரு எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, மே 18, 2009ல கட்சி தொடங்குறாங்க. அது தொடங்குனதிலிருந்து 2011 சட்டமன்ற தேர்தல்லையும், 2014 நாடாளுமன்ற தேர்தல்லையும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் 2016ல வருது. அதுல பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா, 4,58,104 வாக்கு வாங்கியிருக்காங்க. அது விழுக்காடு பார்த்தீங்கன்னா 1.1 விழுக்காடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2017ல ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, 3,800 வாக்கு வாங்கியிருக்காங்க. அதோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா 2.15% விழுக்காடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2019ல 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல தமிழகத்துல பார்த்தீங்கன்னா 1,38,419 வாக்கு வாங்கியிருக்காங்க. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 3.15% வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே இடைத்தேர்தல்ல புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா 1,084 வாக்கு வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 4.72% வருது. மொத்த வாக்கு பார்த்தீங்கன்னா 2019ல 1,39,503 வாக்கு வாங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2019ல நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. அதுல தமிழகத்துல 16,45,185 வாக்கு வாங்குறாங்க. அதோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா 3.89 விழுக்காடு. தமிழகத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 16,45,185 வாக்கு வாங்குறாங்க. வேலூர், புதுச்சேரி மொத்தம் பார்த்தீங்கன்னா வேலூர்ல 26,995 வாக்கு வாங்குறாங்க. புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா 22,857 வாக்கு வாங்குறாங்க. அதோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா வேலூர்ல 2.63 விழுக்காடு. புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா 2.89 விழுக்காடு வாங்குறாங்க. மொத்தம் வாக்குகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,95,037 வாக்கு வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி வாங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறாங்க. அனைத்து தொகுதிகளிலும் தனிச்சு போட்டியிட்டாங்க. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா 31,08,906 ஓட்டு வாங்குனாங்க. அதோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா 6.72 விழுக்காடு. புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா 28,189 வாக்கு வாங்குனாங்க. அதோட விழுக்காடு பார்த்தீங்கன்னா 3.4 விழுக்காடு. மொத்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா 31,37,095 வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தல்ல 2021 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2023ல ஈரோடு இடைத்தேர்தல் ஒண்ணு நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 10,827 வாங்கியிருக்காங்க. அதோட விழுக்காடு பாத்தீங்கன்னா 6.35 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சியோட குறிப்பிடத்தக்க வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல்ல 1.1 விழுக்காடு தான் வாங்குனாங்க. வாக்குகள் பாத்தீங்கன்னா 4,58,104 வாக்கு வாங்குனாங்க. அதே அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2021ல நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் 31,08,906 வாக்கு வாங்குறாங்க. 2016ல நடந்ததுக்கும் 2021ல நடந்ததுக்கும் நாம் தமிழரோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மடங்கு இருக்கு. இதே மாதிரி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி அந்த 5 மடங்கு வளர்ச்சினா எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல வேரூன்றி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி 2016ல இருந்து 2021 எந்த அளவுக்கு பாய்ச்சல்ல அவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சோ அதே அளவுல 2026லயும் அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 25% மேல அவங்க வாக்கு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கண்கூடா பாக்குறோம் 2016ல 1.1% வாங்கினவங்க 2021ல 6.72% கிட்டத்தட்ட 5 மடங்குக்கு மேல. அதே வளர்ச்சி இப்ப 6ல இருந்து அவங்க அடுத்த 5 மடங்கு வளர்ந்தாங்கன்னா எந்த அளவுல எங்க போய் நிக்கும்னு யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை கண்டு திராவிட கட்சிகள் கதறிக்கிட்டு இருக்க அதே காரணம் தான், ஒரே காரணம் தான் நாம் தமிழர் கட்சியோட இந்த அசுர வளர்ச்சி. நம்ம அடுத்ததா வந்து சீமான் அவர்கள் எந்தெந்த தொகுதியில எல்லாம் நின்றுருக்காரு, எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிகள்ல நின்றுருக்காரு. 2016லயும் 2021லயும் 2016ல பாத்தீங்கன்னா கடலூர்ல போட்டியிட்டாரு. அதுல அவர் வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா 12,497 வாக்கு வாங்கினாரு. அதோட விழுக்காடு பாத்தீங்கன்னா 7.3 விழுக்காடு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல திருவெற்றியூர்ல போட்டியிட்டாரு. அதுல அவரோட வாக்கு பாத்தீங்கன்னா 48,597 வாக்கு வாங்கினாரு. அதோட விழுக்காடு பாத்தீங்கன்னா 24.3 விழுக்காடு வாங்கியிருக்காரு. என்னதான் ஒரு தோல்வி பெற்றிருந்தாலும் 2 சட்டமன்ற தொகுதிகள்லையும் அவரோட வளர்ச்சிங்கிறது பாருங்க 7.3ல இருந்து விழுக்காடுல இருந்து 24.3 விழுக்காடு வாங்கியிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் இன்னும் பல எம்எல்ஏக்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வது உறுதி செய்யப்பட்டு விட்டது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வாழ்த்துக்கள்.